அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை லுஹர் தொழ வைத்தார்கள். இரண்டாவது ரக்அத்தில் உட்காராமலேயே எழுந்து விட்டார்கள். மக்களும் அவர்களை பின்பற்றி எழுந்து விட்டார்கள். தொழுகையை முடிக்கும் தருணத்தில் சலாம் கொடுக்க போகிறார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறி 2 சஜ்தாக்களை செய்து பிறகு சலாம் கொடுத்தார்கள் என அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 829. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையில் மறதி ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பகரமாக மறதிக்குரிய சஜிதாக்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். மேலும் தொழுகையில் ஏற்படக்கூடிய 4 வகையான தவறுகளுக்கு மட்டுமே இந்த மறதிக்குரிய சஜிதா எனப்படும் சஜிதா சஹு பொருந்தும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் ஒருவர் 2வது ரக்அத்துடைய அத்தஹியாத்து இருப்பில் அமர மறந்துவிட்டால் இவ்வாறு சஜிதா சஹு செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.